ஹாய் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி. இன்னைக்கு ஒரு சூப்பரான கருவாடு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் தூத்துக்குடி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? என்னோட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து சால மீன் கருவாடு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கருவாடுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கருவாடோட க்ளீனிங் ப்ராசஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாலக்கருவாடை வந்து இது மாதிரி கேஸ் ஆன் பண்ணி இதில் வந்து 2 பக்கமும் இந்த நெருப்பில் வந்து நம்ம சுட்டுக்கலாம். நீங்கள் விறகடுப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்கு டக்குன்னு சுட்டு போட்டுடலாம். லேசாக சும்மா வாட்டினா போதும், ரொம்ப கருகணுங்கிற அவசியம் இல்லை. அப்படின்னா தான் இதோட செதில் எல்லாமே கலண்டு தன்னால் வந்துடும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நம்ம வந்து சுட்டு வந்து எடுத்துக்கலாம். இந்த சுடுற ப்ராசஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த செதில் வந்து தன்னால் கலண்டுரும் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து இந்த கருவாடு தொக்குக்கு இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வந்து கொடுக்கும். நம்ம சுட்டு பண்ணுற டேஸ்ட் வந்து நல்லா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து வரும். அதனால் இந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக பண்ணிடுங்க. எல்லா கருவாடும் இது மாதிரி சுட்டதுக்கப்புறம் இதோட செதிலை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். கத்தி வச்சு லேசாக இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணிங்களாவே அது வந்து தன்னால் கலண்டு வந்துடும். ரொம்ப போட்டு அழுத்த வேண்டாம். ரொம்ப அழுத்துனீங்க அப்படின்னா கருவாடு ஏற்கனவே இந்த நெருப்பில் வந்து வெந்து தான் இருக்கும். அது வந்து அப்படி பீறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா இது அழகாக வந்துடும். செதில் எல்லாமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு தலையை வந்து கைட்டு சும்மா பிச்சிங்கனாலே அது வந்து வந்துடும். தலை இந்த மாதிரி பிச்சுட்டு அது மாதிரி வாழையும் தனியாக பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கத்தி வந்து லைட்டாக இது மாதிரி வயிற்று பகுதியில் விட்டிங்கன்னு வைங்களேன், அதோட குடலை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். நம்ம சால மீன் கழுவோம்ல, அதே ப்ராசஸ் தான். இந்த குடலை வந்து இப்படி எடுத்துகிட்டு தான் பண்ணணும், அப்படியே வச்சு பண்ணக்கூடாது. குடலை எடுத்து சுத்தம் பண்ணிக்கலாம். நம்ம சில கருவாடு கடைகளில் வந்து இந்த மாதிரி தலை அதுக்கப்புறம் வால்லாம் வெட்டி க்ளீன் பண்ணியே கருவாடு பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுடலாம். இப்போ இந்த குடலை வந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா, அப்படி ஒரு நூல் மாதிரி இருக்கும். இது வந்து வெளியே எடுத்து போட்டுறணும். போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற எல்லா கருவாடுக்குமே இதே ப்ராசஸ் வந்து பண்ணி நீட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா? இப்போ வந்து இதை வந்து வாஷ் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா கழுவ போகிறோம். கொஞ்சமாக ஒரு பவுலில் கொஞ்சமாக நல்ல தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு அதுக்குள்ளே அப்படியே இதை போட்டு முக்கி எடுத்துட வேண்டியதான். ரொம்ப போட்டு அழுத்தி தேய்க்கணும் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இது மாதிரி லேசாக இந்த மாதிரி அலசி ஒரு 2 தண்ணி அலசி நல்லா தண்ணியெலாம் வடிகட்டி ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, இதோட க்ளீனிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிட்டு இப்போ நேராக கருவாடு தொக்கு பண்ண போயிடுவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு அதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். இது கூடவே இப்போ நமக்கு வாஷ் பண்ணி வச்சுருந்த கருவாடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். ஃப்ரை பண்ணும்போது வீடு பூரா மணமாக இருக்கும் நல்லா. நீங்கள் துண்டு கருவாடு வச்சுருந்தீங்கன்னா துண்டு கருவாடை வந்து நெருப்பில் வந்து சுட வேண்டாம், அப்படியே டைரெக்டாக வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து லேசாக ஃப்ரை ஆன பிறகு இதை வந்து அப்படியே ஃப்ளிப் பண்ணிடுங்க. மெதுவாக பொறுமையாக பண்ணணும், இல்லை உடையிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இதை வந்து ரொம்ப மொறுன்னு அந்த அளவுக்கு நம்ம ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பொரிக்க வேண்டாம். சும்மா ஒரு நிமிஷம் போட்டிங்க அப்படின்னாலே இது கொஞ்சம் ஹார்டாகி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெயெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப மொறுன்னு பொரிச்சிங்கன்னா கருவாடு வந்து கொஞ்சம் ஹார்டாயிரும், நமக்கு அடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதே எண்ணெயில் கூட கொஞ்சம் ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் கம்மியாயிருச்சு. கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து இதுக்குள்ளே போட்டுருங்க. கருவேப்பிலை எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எடுத்ததே ஒரு 6-7 கருவாடு எடுத்துருப்பேன். அதுக்கு வந்து 300 கிராம் வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோக்குள்ளே சின்ன வெங்காயம் அதிகமாக போட்டிங்களோ அவ்வளோக்குள்ளே டேஸ்ட் வந்து நல்லா வரும் இந்த கருவாடு தொக்கு. இதை வந்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப மொறுன்னு வதங்க வேண்டாம். நம்ம அந்த கண்ணாடி பதம் வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு. இப்போ எடுத்து காமிக்க பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக அந்த கருவாடை விட இந்த வெங்காயம் தான் அந்த கருவாடு தொக்கில் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எவ்வளோ வெங்காயம் எடுத்திங்களோ அதில் பாதி அளவு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். நான் வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு இது வந்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வதங்குற கொஞ்சம் டைம் ஆகுங்கிறனால இது மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா குழஞ்சி சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ 2 நிமிஷம் கழித்து மூடி திறந்து பார்க்கலாம். தக்காளி வந்து நல்லாவே வெந்திருக்கு. இது வந்து நம்ம கரண்டியாலேயே எவ்வளோ மேஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் மேஷ் பண்ணி விட்டுருங்க. அந்த தக்காளி இருக்கிற இடமே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு மேஷ் பண்ணி விட்டுருலாம். ஃப்ளேமை வந்து நல்லா லோ பண்ணி இது வந்து அப்படியே ஒரு 2 நிமிஷம் போல் வச்சுருங்க. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். பார்த்திங்களா, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சா? இப்போ இந்த ஸ்டேஜில் கருவாடுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் துண்டு கருவாடெல்லாம் எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் உப்பாகவே இருக்கும். நீங்கள் உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள்,
ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர். இது 3யும் போட்டு பொறுமையாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கருவாடு துண்டை வந்து ஒன்று ஒன்றா இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக இது மாதிரி கரண்டி வச்சு மெதுவாக ரொம்பவே பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் கருவாடு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பொறுமையாக கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணி அப்படியே ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. கருவாடு வந்து நல்லா அந்த மசாலா எல்லாமே இறங்கி சூப்பராக வந்துடும். எண்ணெய்லாம் சைடில் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான கருவாடு தொக்கு வந்து ரெடி ஆகிட்டு. இதை சாப்பாடு கூட பிணைஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஏதாவது ரெசிபியில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.